பிரைஸ் தி லார்ட். போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட் இது. அந்த 2 குழந்தைகள் ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. நாங்கள் தூக்கி தான் கீழே கொண்டு வந்தோம் 2 குழந்தைங்களையும். அப்போ மேம் பார்த்துட்டு, ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா, ஒருத்தவங்க ரொம்ப அதாவது லெவல் ரொம்ப பிபி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போங்க மிஸ் அப்படின்னாங்க என்ன உடனே. நானும் ஹெச்எம் சார் தான் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் போகும்போது அந்த பிள்ளைங்க உட்காரவே இல்லை. 2 பிள்ளைங்க கை மட்டும் என் மேலேயே படுத்துட்டாங்க. 2 பிள்ளைங்க கை மட்டும் கெட்டியாக நான் பிடிச்சிருக்கேன். அவங்களால நிமிர்ந்து உட்காரவே முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நான் அவங்கள கொண்டுட்டு போனேன் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு. போகும்போதே சொல்கிறேன், அப்பா உங்கள் கையில் இந்த 2 பிள்ளைங்களையும் நான் ஒப்படைக்கிறேன்ப்பா. எனக்கு வேறு யாருமே கூட இல்லை, சாரு வராங்க, அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. எனக்கு அந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு இங்கே ஸ்கூலில் இருந்ததை விட நான் கூட்டிகிட்டு போகக்குள்ள ரொம்ப சோர்ந்துட்டாங்க. பயந்துட்டு அப்பா இந்த 2 பிள்ளைங்களையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்ப்பா, என் கூட வந்திருக்காங்க, நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். இவங்க ஹாஸ்பிட்டலில் இறங்கக்குள்ளே அவங்க இறங்கி நடந்து போகணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போனேன். கொண்டு போய் நிறுத்தினதும் அதில் ஒரு பொண்ணு கொஞ்சம் அவருக்கு ஏன்னா ஃபீவர் இருந்தது, அதனால் கொஞ்சம் அவள் தடுமாறி தான் இறங்கினா. ஒரு பொண்ணு இறங்கி தானாகவே ஹாஸ்பிட்டலில் உள்ளே போயிட்டா. மேம் சொன்னது அவளை தான் சொன்னாங்க. மேம் சொன்னாங்க, இவளுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது, சீக்கிரம் இவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இறங்கி போய் அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு இறங்கி தானாகவே இறங்கி நடந்து போனான். அதை பார்த்துட்டு, என்ன மிஸ் இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்படி வராங்க அப்படின்னு சாரே சொன்னார், ஆண்டனி சாரே சொன்னாங்க. போனதுமே ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிச்சு. அந்த இன்னொரு பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட்டு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. என்னம்மா இப்படி மேம் இவங்கள, ஆனால் அங்கே இருக்கிற நர்ஸும் அதான் சொன்னாங்க, இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே தான், அந்த பாப்பா தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்ட்டா அந்த 2வது பொண்ணு. ரொம்ப கம்பல் பண்ணி தான் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாயிட்டேன், மிஸ் வரும்போதே சொல்லிட்டாங்க நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் சரியாயிட்டேன், எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். மிஸ் என்ன மிஸ் இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூட சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போது நீங்கள் சொன்ன வேற, இப்போ அவள் பண்ணுறதே வேறு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. கர்த்தர் அந்த மன தைரியத்தை எனக்கு அன்றைக்கி கொடுத்தாரு. மேம்க்கே தெரியும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் ரொம்ப பயப்படுவேன். மிஸ் பேசாமல் இருங்க மிஸ், இது சரியாயிடும் மிஸ் அப்படின்னு மேமே சொல்லுவாங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு தைரியத்தை கொடுத்து, இந்த பிள்ளைங்க அவங்க கையில் கொடுத்துருக்கேன் சரியாயிடுவாங்கன்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்து, கர்த்தர் என் கூட இருந்து அந்த பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தி நான் அவங்க பெற்றோர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி, கோடான கோடி நன்றியை நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.